ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக எப்படி முடக்கத்தான் தோசை இட்லி மாவு வச்சு செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 கைப்பிடி வந்து முடக்கத்தானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த லீஃப் மட்டும் கட் பண்ணி அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிங்க. நான் வந்து 2 ஷிஃப்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இது பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் நீங்கள் ஒரே தாட்டி போட்டுங்க. தேவையான அளவு முடக்கத்தானை வச்சு லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட் ஆகிடும். ஒரு 2 அடி அடித்தா போதும், பேஸ்ட் ஆகிடும். இதை வந்து நம்ம இட்லி மாவு நான் எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மிக்ஸை வந்து ஊற்றிக்கிங்க. நான் 2 ஷிஃப்ட்டாக அடித்த மிக்ஸை வந்து சேர்த்து ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த இட்லி மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதுமாரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்களா, கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. இது மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா வந்து ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து வந்து ஒரு தோசை தவா ஹீட் பண்ணிக்கிங்க. தோசை தவா வந்து ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு கரண்டி மட்டும் மாவு எடுத்துக்கங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து மெலிசா ஊற்றிக்கிட்டேன் நான். நீங்கள் மொத்தமாக ஊற்றினாலும் ஊற்றிக்கிங்க, உங்கள் விஷ் தான். மெலிசா ஊற்றுங்க, நல்லாயிருக்கும் முடக்கத்தான் தோசை. எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கிங்க. தேய்ச்சிக்கிட்டு ரொம்ப கம்மியான அளவு தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரொம்ப நான் எண்ணெய் ஊற்றலை. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அது வந்து நல்லா வேகட்டும். நல்லா வேகிறது தெரியும் உங்களுக்கு. அதை நல்லா காமிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரௌனிஷ் கலராக ஆகணும், அந்த அளவுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஒரு சைடு வேகிறதுக்கு ஆகும். நல்லா வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக வேகுது. இப்போ வந்து நல்லாவே கலர் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மாற்றிடுங்க, திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். முடக்கத்தான் தோசைக்கு ரொம்ப மெனக்கெடணுங்கிற அவசியம் கிடையாது. இதுமாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை முத பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.